சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த விக்னேஷ் உடலை தங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில 13ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய விக்னேஷுடைய உடல் தற்பொழுது அவர் குடும்பத்தினர் வாங்க சம்மதித்து அவருடைய அதுக்கான கையெழுத்துகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கையெழுத்திட்ட நிலையில ஒப்புதல் தெரிவித்த நிலையில அவர் உடலை பார்ப்பதற்காக அவருடைய பெற்றோர் மற்றும் அவருடைய மனைவி உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்கள் வாசல்ல மருத்துவமனை வாசல்லேயே அந்த உடல் எடுத்துக்கூடிய பகுதியில காத்திருந்தாங்க. இந்த நிலையில அவருடைய உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில பெற்றோர் மனைவி உள்ளிட்டோர் இங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் ஏன் உடலை அனுப்ப வேண்டும், ஏன் இவ்வளவு அவசரம், எங்கு அனுப்பினார்கள் என உறவினர்கள் காவல்துறையினரும் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் காரணமாக தற்பொழுது சென்னை கிண்டில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை வாயிலில் தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த உடல் எடுத்து செல்லப்பட்டது உறவினர்களுடன் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எந்த வகையான உறவினர்கள் என்பது தெரியவில்லை என்ற ஒரு தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸில் சென்றவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய விக்னேஷனுடைய சித்தப்பா மற்றும் அவருடைய பெரியப்பா மகன் மணி என்பவருடன் உடல் அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்த அடிப்படையில் தற்பொழுது அந்த உடல் எடுத்து சென்றவர்களுடன் அந்த உறவினர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றனர். காவல்துறையின் வற்புறுத்தல் பெயரிலேயே ஆம்புலன்ஸில் ஏறி உடலை அவசரமாக எடுத்து சென்றதாகவும் அந்த உறவினர்கள் தெரிவித்திருந்த அடிப்படையில் தற்போது மீண்டும் காவல்துறையினருடன் ஏன் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டும் என விக்னேஷனுடைய குடும்பத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது உடல் எடுத்து செல்லப்பட்டதை அடுத்து இந்த பகுதியிலிருந்து இந்த வாக்குவாதத்தை கைவிட்டு அவர்கள் வெளியே புறப்படவும் தொடங்கியிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.